இந்த டீசல் படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தின் நாயகன் ஹரிஷ் கல்யாணோட அப்பா சாய்குமார் என்ன செய்யறான்னா, அந்த காலத்தில் வந்து அந்த குரூட் ஆயில் பைப் போகும் இல்லையா, அந்த பைப்ல இருந்து அவங்க ஓட்டையை போட்டு குரூட் ஆயிலை திருடி பியூரிஃபை பண்ணி பெட்ரோல் ஆக்கி கள்ளச்சந்தையில விற்கிறாங்க. இப்போ வந்து அந்த காலத்துல வந்து 50 ரூபா பெட்ரோல் இருந்தா 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 15 ரூபாய்க்கு வந்து கள்ள மார்க்கெட்ல வாங்கிட்டு போய் 50 ரூபாய்க்கு வித்து லாபம் சம்பாதிக்கிறாங்க முதலாளிகள். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அது காலம்லாம் கடந்து ஹரிஷ் கல்யாண் டைம்லயும் அதெல்லாம் நடக்குது. ஹரிஷ் கல்யாண் வந்து இப்போ 100 ரூபா பெட்ரோல்னா 50 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கள்ளச்சந்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்றாங்கன்னா, அதுல வர்ற லாபத்தை எடுத்து அந்த மக்களுக்கே கொடுத்துறாங்க. ஏன்னா அந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க குடிக்கிற தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கலந்து கர்ப்பத்தில் உள்ள குழந்தை கூட அந்த 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 தண்ணியை குடிச்சுதான் வளருது. அதனால பாதிப்படையுதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கே ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கார்பரேட் கம்பெனி ஓனர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கடல்ல வந்து ஒரு போர்ட் கட்டணும்னு நினைக்கிறாரு. இந்த போர்ட்டை வந்து மக்களுக்கு எல்லாம் பிடிக்கல. இந்த போர்ட் வராம அந்த மீனவ குப்பத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தடுத்தாங்களா, தடுக்கலையா, என்ன நடந்துச்சு, ஹரிஷ் கல்யாண் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை.